சரி, ஓகே. இன்னைக்கோட ஹதீஸ் எல்லாமே புரிஞ்சதில்ல. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அதை விடு, அந்த சம்ரின் யாரையோ லவ் பண்ணுறாளாமா, தெரியுமா? எனக்கு அப்போவே தெரியும் இவ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்ட்டு. சரி, நான் கிளம்புறேன். இரு எங்கே போகிற? கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த துவா ஓதிட்டு போ. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க. இந்த துவா ஓதிட்டு போ. எதுக்காக இந்த துவா ஓதணும்? இது சபையிலிருந்து எழும்போது ஓதும் துவா. ஒருவர் ஒரு சபையில் அமர்ந்தார். பிறகு ஏதேதோ பேசினார். மேலும் அச்சபையில் இருந்து எழும்போது இந்த துவாவை ஓதிக்கொண்டால் அந்த சபையில் ஏற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செஞ்சுருப்போம். அதுக்காக தான் இந்த துவா. அல்லாஹுவே, நான் வேற சம்ரின் பற்றி ஏதேதோ பேசிட்டேனே. அல்லாஹ் தான் என்னோட பாவத்தை மன்னிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நானும் இந்த துவா ஓதிக்கிறேன்ப்பா.